Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், நான் உன் சகாயர், I am your helper அப்படின்னு சொல்றார். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களிடத்திலே தெளிவாய் சொல்லுகிறார், திட்டமாய் சொல்லுகிறார், I am your helper, நான் தான் உனக்கு உதவி செய்வேன், நான் தான் உன் சகாயர் என்று சொல்லி. எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என் சகாயர், மனுஷனுக்கு என்ன செய்வான் அப்படின்னு நம்ம சொல்லலாமே. தைரியம் கொண்டு, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் என் சகாயர் என்று சொல்லி. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 121ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்ணில் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி. பாருங்க, எனக்கு தேவனிடத்துல ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்றான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நம்முடைய ஒத்தாசை நம்ம மனுஷனிடத்தையே தேடிக்கிட்டே கிடக்கிறோம். இவங்க கொடுப்பாங்களா, அவங்க கொடுப்பாங்களா, இவங்க செய்வாங்களா, அவங்க செய்வாங்களா அப்படின்னு சொல்லி XYL தான் நம்ம என்ன பண்றோம், தேடிக்கொண்டே இருக்கிறோம். இல்லைன்னா உரிமையா, அம்மா எனக்கு ஏன் சொத்து சேர்க்கல, எங்க அம்மா கிட்ட சொத்து வாங்கலாம், எங்க அப்பா எனக்கு வீட்டுக்கு எழுதி வைக்கல, இப்படிதான் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எது வேணும்னாலும் கர்த்தரிடத்துல கேளுங்க. ஏன்னா he is your helper, அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர். ஆமென். அவர் ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டாருங்க. மனுஷன் சொல்லுவான் உதவி செய்வேன்னு சொல்லிட்டு, நீங்க போன் பண்ணீங்கன்னா சுவிட்ச் ஆஃபா இருக்கும், இல்லைன்னா நான் வெளியே இருக்கிறேன் அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லுவான். இப்படியே நம்ம போனை எடுக்காம போயிடுவான், இல்ல நம்மள பிளாக் பண்ணிடுவான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை வீட்டுகிட்ட இருந்துட்டே இல்லைன்னு சொல்லிடுவான். இதுதான் மனுஷனுடைய செயல்பாடு. இந்த நாளில ஆண்டவர் உங்களிடத்தை சொல்லுகிறார், மனுஷனுடைய செயல்பாடு மாறுதலா இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அவன் இருநாக்குள்ளவன், இப்படியும் பேசுவான் அப்படியும் பேசுவான். ஆனா கர்த்தர் நமக்கு உதவி செய்வேன் என்று சொல்லிட்டார் அப்படின்னார்னா அது மாறவே மாறாது. ஏன்னா அந்த வசனம் எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி. அவர் மாறவே மாட்டாருங்க. ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அதே வாக்கு தத்தத்தை நமக்கு தந்து இருக்கிறார். அவர் ஒரு நாளும் மாறுவதில்லை. ஆபிரகாமை ஒரு விதமாகவும் நம்மளும் ஒரு விதமாகவும் பார்க்கறது இல்லை. மோசே ஒரு விதமாகவும் நம்மளையும் ஒரு விதமாய் பார்ப்பதில்லை. தாவீத ஒரு விதமாக நம்மளையும் ஒரு விதமாக பார்ப்பதில்லை. அவர்களா எப்படி அவர்கள் மேல கிருபை வைத்து கர்த்தர்க்கா பார்த்தாரோ அதே வண்ணமாய் தான் நம்ம மேலேயும் கிருபை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுடைய உதவியாளராக இருக்கிறபடியினால், உதவி செய்கிறவரா இருக்கிறபடியினால், he leads you in a right way, நேர்த்தியான பாதையில உங்களை நடத்தி நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்று தருகிறவராய் இருக்கிறார். அது எங்கு இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு வாங்கி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி கேட்டதை வாங்கி கொடுப்பானோ அதே போலதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நேர்த்தியா நடத்தி வைப்பார். இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறது, நான் உன்னுடைய சகாயர், I am your helper says the Lord. இந்த நாளிலே உங்களை நேர்த்தியா நடத்த போகிறாரு. எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயம் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உதவி செய்கிறவர் என்று சொன்னீரே, I am your helper என்று சொன்னீரே. அன்பு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நீர் ஆண்டவரை பெற்று தரும்படியாய், வாங்கி கொடுக்கிறவராய் இருக்கும்படியாய் கட்டளையிடுகிறேன். அவள் என்னெல்லாம் கேட்கிறார்களோ அது சகலத்தையும் அவருடைய வாழ்க்கையில நடந்து ஆண்டவரே நேர்த்தியாய் ஆண்டவரை நடத்தும்படியாக அவருடைய சமத்தை ஒப்புவிக்கிறேன். அவள் சாட்சி சொல்லி உன் நாமத்தை மைப்பட கர்த்தர் கிருபை செய்யும். வாழ்த்துகிறோம், பெரிய காலம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless. ஹலோ, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, Facebook ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.